ஹாய் சிவன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திரம்பகேஸ்வரில் தான். திரம்பகேஸ்வர் சிவப்பா லிங்கத்தை வந்து பார்த்து முடிஞ்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்வதி அம்மா டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பார்வதி அம்மா இல்லை, சதிதேவி அம்மா. இந்த டெம்பிளோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதிதேவி அம்மா இருந்துட்டாங்களா, அப்போ வந்து சிவப்பா அழுந்துகிட்டே இருந்தார். ருத்ர தாண்டவம் ஆடி இந்த உலகம் அழிஞ்சிருன்னு சொல்கிறதுனால விஷ்ணு அப்பா வந்து சதிதேவி அம்மாவை 52 துண்டுகளாக வெட்டினாங்க. அதில் ஒரு துண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில். வாங்க அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் அரியர் ஃபோர்ட்டு, இந்த மாதிரி மோஸ்ட்லி மகாராஷ்டிராவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபோர்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. பாருங்கள், வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி தான் இந்த வழியாக தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிருக்கேன், மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். சதிதேவியோட அம்மாவோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் நம சிவாய. வாங்க ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் வழியாக வந்தனால மக்கள்லாம் கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. நாமளும் வாங்க அப்படியே முன்னாடி போய்ட்டு அம்மாவை பார்க்க போகலாம். காலை பேரும் பாருங்கள் தூங்கிட்டு இருக்காரு. ஓம் நம சிவாய. உள்ளே பார்த்தீங்களா பார்வதி அம்மா வந்து காளி தேவி உருவத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி நம்ம இருக்கிற இடத்தெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டலான்னு காட்டினேன். பாருங்கள், மியூசிக் திங்ஸ்லாம் இருக்குங்க. பெரிய யானையெல்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் இருக்குது. பார்க்குறதுக்கு கோபுரம் எல்லாமே பார்க்க செம்மையாக இருக்குது. பாருங்கள், வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரம்பகேஸ்வர் டெம்பிளை பார்க்கலாம். பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், இருங்க ஒரு நிமிஷம். வியூ பாயிண்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே அழகாக இருக்குது. ஓம் நம சிவாய். சிவாய் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜூம் பண்ணிட்டுங்களா? அப்படியே பாருங்கள், அதான் பிளாக் கலரில் இருக்குங்களா, அதான் திரம்பகேஸ்வர் டெம்பிள். வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அப்படியே வந்து அம்மாவை பார்க்க ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி முடிஞ்சாச்சு. சுற்றியும் வியூலாம் காட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோயில். பாருங்கள், இது என்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, பார்வதி அம்மா வந்து விஷ்ணு அப்பா, பார்வதி அம்மா இல்லை, சதிதேவி அம்மா இறஞ்சிட்டாங்கல்ல, அதனால் விஷ்ணு அப்பா வந்து சிவப்பா அளந்தனால ஒரு 52 துண்டுகளாக வெட்டி போட்டார். அதில் ஒரு துண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது, மகாராஷ்டிராவில் திரம்பகேஸ்வர் டெம்பிள் பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் அவங்களுடைய கோயில். அப்புறம் அங்கே சிவப்பாவும் இருக்கார். பாருங்கள், வரலாறு ஏதோ இருக்குது, எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தியில் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் விநாயகர். பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்வதி அம்மா, காளி அம்மா, சரஸ்வதி அம்மா மாதிரி இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு பாருங்கள் பிரசாதம் மாதிரி கொடுத்தாங்க, கல்கண்டு கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு சாப்பிட்டு அம்மாவெல்லாம் பார்த்து ஒரு கும்பிட்டு பாருங்கள். நான் முன்னாவே சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சதிதேவி அம்மா வந்து 52 துண்டுங்களாக வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு, அதில் ஒரு துண்டோட கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ தான். இங்கே பாருங்கள், சிவப்பா இருக்கார், பார்க்கவே அழகாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கோயில் சிற்பங்கள்லாம் செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே. இங்கே பாருங்கள், லைட்டிங்கு, இதுதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 4 சைட்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கதவு மாதிரி 3 சைடில்.
பாருங்கள் இப்போ வந்து அந்த சிற்பங்கள்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் பாருங்கள், கோயிலை சுற்றி எப்படி அழகாக வடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிற்பங்கள்லாம். அந்தளவுக்கு வடிச்சிருக்காங்க கோயிலில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவாப்பா டெம்பிள் இருக்குன்னு போல். இங்கே பாருங்கள், அழகான சிவாப்பாவோட உருவமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிவாப்பா இல்லை, இது காலபைரவர்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலபைரவர் மாதிரி தான் இருக்கார். அங்கே பாருங்கள் சிவாப்பாவும் இருக்கார். பார்த்தீங்களா, பார்க்கவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மோஸ்ட்லி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த லொக்கேஷன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மனோட டெம்பிள் ஃபுல்லாக விசிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த அம்மா காலபைரவோட டெம்பிள் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணுங்கள். வாங்க, உனக்கு கோயிலில் சுற்றி காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதுதான் அந்த டெம்பிள். பார்த்தீங்களா, இப்போ தான் ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க போல். நாங்கள் ஸ்டே பண்ண ரூமும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி தான் இருக்குது. அங்கே கார் இருக்குங்களா, அந்த பக்கம் தான் எங்களுடைய ரூமும் இருக்குது. பாருங்கள், இந்த பில்டிங்குள்ளே வந்து ஒரு சிவாப்பா இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு சிற்பங்கள்லாம் இருக்குது. காலபைரவர் சிவனப்பா இருக்கார் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்களா, இங்கே தான் வரோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் காலபைரவர் அப்பா சிவனப்பாவும் பார்த்தாச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அம்மன் டெம்பிளுக்கு சொன்னால உள்ளே விசிட் பண்ணியாச்சு. ஃபுல் வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹரியரி ஃபோர்ட்டும் தெரியும். இந்த லொக்கேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹரியரி ஃபோர்ட், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அங்கே போக முடியல, ஃபுல்லாக சன்னாக இருக்குது. பாருங்கள், அதுதான் ஹரியரி ஃபோர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். திரம்பகேஸ்வர் டெம்பிளை சுற்றி 3-4 மலை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த டெம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லொக்கேஷன், அந்த வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. பார்த்தீங்களா, எல்லாமே இந்த டெம்பிள் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வியூ தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மனுடைய டெம்பிள் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா வியூ செமையாக தெரியும். பாருங்கள், உள்ளார பாருங்கள் சிவாப்பா இருக்கார். உங்களுக்கு வீடியோவில் காட்டுறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க போல் சிவாப்பாவை. எல்லாமே இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லொக்கேஷன் வந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹரியரி ஃபோர்ட் லொக்கேஷன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, கீழே தான் திரம்பகேஸ்வர் டெம்பிளும் இருக்குது பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திரம்பகேஸ்வர் டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு வந்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கேருந்து எல்லா வியூ பாயிண்ட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் அந்த டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா லொக்கேஷனும் விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. இந்த லொக்கேஷன் கன்ஃபார்மாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.